அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கிறேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் மற்றவர், எல்லாம் வல்லவர், மிக்க கருணையாளர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு சூரா 42 ஆலோசனை அப்படிங்கிற சூறால இருந்து சில வசனங்களை பார்ப்போம். தனியா டாபிக் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாதனால இந்த சூறால உள்ள சில வசனங்களை பார்ப்போம். சூரா 42 ஆலோசனை. அல் ஷூரா. கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். உமக்கும் முன் இருந்தவர்களுக்கும் உள்ளுணர் வலிப்பது கடவுள் ஆகும். எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் மேலும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அவருக்குரியது, மேலும் அவர் மிக உயர்ந்தவர், மகத்தானவர். சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்குமே உள்ளுணர்வு அப்படிங்கிற அந்த விஷயம் ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் வழங்குறேங்கிறார். உங்களுக்கும் சரி, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இந்த உள்ளுணர்வை தான் கடவுள் நமக்கு நம்மளை மீட்டு கொள்றதுக்கான மிகப்பெரிய ஒரு உபாயமா கொடுக்குறாரு. நம்ம ஒரு தவறு செய்யறதா இருந்தா அதை தடுக்கிறது ஒரு உள்ளுணர்வு கொடுத்துதான் நம்ம தடுக்கிறோம். இது செய்யலாமா வேணாமா யோசிக்கும்போது அது வேணாங்கிறதுக்கு கடவுளோட உள்ளுணர்வு தான் காரணமா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துமே நம்ம நினைச்சபடி அது நம்மளோட நினைப்போம், ஆனா நம்மளால செய்ய முடியாது. அதுக்கு ஒரு புரிய காரணம் கடவுள் நமக்கு கொடுக்குற உள்ளுணர்வு. எப்பயாச்சும் இப்படி செஞ்சிடலாம் நினைப்போம், ஆனா அது கடைசி நேரத்தில் நம்மளால செய்ய முடியாம போயிடும். அதுக்குரிய காரணம் கடவுள் நமக்கு அங்க இந்த மாதிரி இல்ல வேற மாதிரி ஒரு உள்ளுணர்வை கொடுத்து அதன் போல நம்மளை செலுத்துறாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமுமே நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதா நமக்கு கடவுள் புரிய வைக்கிறார். நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. உனக்கு வெளியையும் சரி, உனக்கு உள்ளேயும் சரி, எதுவுமே உங்களை கட்டுப்பாட்டுல கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி உள்ளுணர்வுகளை நமக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்குமே இந்த உள்ளுணர்வை கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஒரு இங்கிலீஷ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனிதர்களோட கட்டுப்பாட்டுல எதுவும் இல்லாதத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த புயல்கள், மலைகள் எல்லாத்தையுமே கடவுள் உருவாக்குறாரு. ஆனா ஒவ்வொன்றுமே நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. அதற்காகதான் அந்த பழமொழிக்கு ஒருத்தர் இந்த வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அவங்களை நம்ம ரொம்ப பெருசா சோதிக்கிறோம். எதுக்கு சோதிக்கிறான்னா, நம்ம கட்டுப்பாட்டுல எதுவும் கிடையாது. இங்கே நம்ம எதையுமே இயக்குறது கிடையாது. நம்ம வேலைக்கு போய் சாப்பிடுறோம், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை டெய்லி ஃபாலோ பண்றோம், இதனால நமக்கு இது கிடைக்குது. நம்ம ஒரு மாயை, ஒரு நம்மளா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அது கிடையாது அப்படிங்கறது புரிய வைக்கிறதுக்காக தான் அவங்க நமக்கு பெரிய சோதனையை அவங்க கொடுக்குறாரு. அந்த சோதனை யாராலையுமே நிவர்த்திக்க முடியாத மாதிரி ஒரு சோதனையை கொடுக்குறாரு. அதாவது அந்த மாயையான உலகத்தையும் வெளியே கொண்டு வர்றதுக்காக. அதனால்தான் அவங்களோட வாழ்க்கையில வெற்றி மற்றும் தோல்வி நாட்களை நம்ம மாறி மாறி வர செய்யறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்து அந்த உள்ளுணர்வுல நமக்கு ஊட்டுறாரு. உன்னுடைய கட்டுப்பாட்டுல எதுவுமே கிடையாது, எல்லாமே கடவுளுடைய கரங்கள்ல மட்டும்தான் இருக்குது, கடவுளுடைய நாட்டத்திற்கு ஒப்பதான் நடக்குது. அவரை தவிர வேற யாருக்கும் எந்த சக்தியுமே கிடையாது. அவரை தவிர வேற யாருமே இங்க எதையுமே நடக்கிறது கிடையாது. அவரை தவிர வேற யாருக்குமே நம்ம யாருமே வேலை செய்யறதும் கிடையாது. நம்ம இவர் கீழே வேலை செய்யணும், அவர் கீழே வேலை செய்யணும், நம்ம கடவுள் கீழே வேலை செய்யக்கூடியவங்களா தான் இருக்கோம். கடவுள் நமக்கு என்ன பண்ணி கொடுக்குறாங்களோ அதை செய்யக்கூடியவங்களா இருக்கும். அவர்களுக்கு மேலே வானங்கள் அவர் மீதுள்ள பக்தியின் காரணத்தால் ஏறத்தாழ வெடித்து பிளந்து விடுகின்றது. மேலும் வானவர்கள் தங்கள் இரட்சகரை புகழ்ந்து துதிக்கின்றனர். மேலும் பூமியில் உள்ளவர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கின்றனர். நிச்சயமாக கடவுள்தான் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். சொல்றாங்க, இந்த மன்னிப்பு அப்படிங்கிறத கொடுக்கறது கடவுள் மட்டும்தான்.
அவர் மட்டும்தான் மன்னிக்க தகுதி உடையவரா இருக்கிறார். அதனால்தான் சொல்றார், நிச்சயமாக கடவுள் தான் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். அதனால்தான் நீங்க பாவ மன்னிப்பு நீங்க எதுனாலுமே கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுங்க. உங்களுக்கு எது ஒண்ணு தப்பா தோணுனாலும் சரி, எது தப்பா போனாலும் சரி, ஏதோ ஒரு பாவம் அறியாமையினால ஒரு பாவத்துல நின்றுட்டாலும் சரி, எதுனாலுமே அவங்க உடனே கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்ற நபர்கள் அந்த இதெல்லாம் இல்லை, அவங்க ஸ்ட்ரைட்டா காட், அவ்வளவுதான், கடவுள்கிட்ட தான் அவங்களோட டீலிங் எல்லாமே. அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்க கடவுள்கிட்ட உதவி கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த வித தவறு செஞ்சாலும், எந்த வித தவறான எண்ணங்கள் வந்தாலும், இணை வைத்தாலுமே அவங்க கடவுள்கிட்ட உடனடியாக மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா கடவுள் தான் மன்னிப்பவரா இருக்கிறார். மன்னிப்பை வழங்குறது அவர் மட்டும்தான், நம்மளை தூய்மைப்படுத்துறது அவர் மட்டும்தான். வேற யார்கிட்டையுமே நம்ம மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, கடவுள் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்கிறார். நம்மளோட வருந்துதல், யாரெல்லாம் நம்மளை தவிர உணர்ந்து வருந்துறோமோ அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்றாரு. எங்கெல்லாம் உண்மை இருக்குதோ, எங்கெல்லாம் சத்தியம் இருக்குதோ அதெல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்ற அப்படின்னு சொல்றாரு. அவங்க உண்மையிலே திரும்பி அந்த மன்னிப்பை கேட்கிறாங்கன்னா கடவுளை அதை ஏற்றுக்கொள்றாரு. அவருடன் மற்ற எஜமானர்களை அமைத்துக் கொள்பவர்கள் கடவுள் தான் அவருடைய பொறுப்பாளராக இருக்கின்றார், நீரவுடைய வழக்குரைஞர் அல்ல. சொல்றாங்க, அவங்க எந்தவித தெய்வங்களை அவங்க அமைச்சுக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கும் கடவுள் தான் எஜமானரா இருக்கிறாரு, பொறுப்பாளரா இருக்கிறாரு. நம்மளோட பார்வையில நம்ம யாரை வேணா வச்சுக்கலாம், ஆனா கடவுள் தான் ஒவ்வொன்றுத்தையுமே நடத்தக்கூடியவரா இருக்கிறார். அதனால்தான் கேட்கிறாரு, உங்களோட கோழி தெய்வங்கள் எதையாச்சும் என்ன படைச்சிருக்குதா? அவங்களுக்கே நல்லது அல்ல தீமைகள் செய்து கொள்ள சக்தி எதுவும் அவங்களுக்கு இருக்குதா? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க, அவங்கள பத்தி ஒரு விஷயம், உண்மையா ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படிங்கறதான் கடவுள் கேட்கிறாரு. நீங்க ஃபாலோ பண்றீங்களே இவ்வளவு வருஷமா, இவ்வளவு வருஷ கணக்குல இவ்வளவு உளுந்து ஏதோ ஒரு சிலையை ஃபாலோ பண்றீங்க, ஏதோ ஒரு பணத்தை ஃபாலோ பண்றீங்க, ஏதோ ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றீங்க, இதனால என்ன பயன் இருக்குது உங்களுக்கு? அதுதான் கடவுள் கேட்கிறாரு. இதனால நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? ஒரு தினமாச்சும் நீங்க இதனால சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? அதான் கடவுள் நமக்கு ஒவ்வொரு மாதிரியா கேட்கிறாரு. அவங்களுக்கு என்ன சக்தி இருக்குது, அவங்க ஏதாச்சும் நன்மை தீமை செய்யறதுவா இருக்காங்க, அவங்களே அவங்களால காப்பாற்ற முடியுமா? என்னன்னா அவங்களால நீங்க எப்பயாச்சும் நீங்க நிம்மதியா இருந்திருக்கீங்களா? இவ்வளவு மெனக்கெட்டு அதை ஃபாலோ பண்றீங்களே, இவ்வளவு மெனக்கெட்டு அவங்களுக்கு இந்த வேலைகளை செய்றீங்களே, இதனால நீங்க என்ன அடைஞ்சீங்க? மையமான சமூகத்தையும் அதனை சுற்றியுள்ள அனைவரையும் எச்சரிப்பதற்காக, மேலும் தவிர்த்துவிட முடியாத அந்த ஒன்றை திரட்டும் நாளை பற்றி எச்சரிப்பதற்காக அரபியிலானதொரு குரானை இவ்விதமாக நாம் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். சிலர் சுவனத்தை சென்றடைவார்கள், இன்னும் சிலர் நரகத்தை. கடவுள் நாடு இருந்தால் அவர்களை ஒரே சமுதாயமாக அவர் ஆக்கி இருக்க முடியும். ஆனால் தான் நாடுகின்ற எவரையும் தன் கருணைக்குள் அவர் மீட்டுக் கொள்கின்றார். வரம்பு மீறுபவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அதிபதியோ அன்று ஒரு உதவியாளரோ கிடையாது. சொல்றாங்க, அனைவரையுமே ஒரே சமுதாயமா ஆக்கி இருக்க முடியும். ஆனா ஒவ்வொருத்தருமே பல பேர் அவங்களோட அகண்டைனால அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்த கேட்கிறாங்க, அவங்க விரும்புறது நடக்கிற மாதிரி. நான் கேட்டது கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ஃபாலோ பண்றேன், அதாவது ஒரு டிமாண்ட் பண்றாங்க கடவுள்கிட்ட. கடவுள் ஏற்கனவே நமக்கு எக்கச்சக்கமா அதிகபட்சமா தந்திருக்கிறாரு. ஆனா அது எல்லாம் அவன் மறந்துட்டு இன்னும் கேட்கிறான், அதெல்லாம் கொடுத்தாதான் நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன், அதெல்லாம் இருந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும், நான் சந்தோஷமா இருந்தாலும் உங்களை ஃபாலோ. இப்படி ஏதோ ஒண்ணு அதை தனக்கு தானே ஒரு ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு அதை கடவுள் மேல திணிக்கக்கூடியவனா இருக்கிறான், அதை மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடியவனா இருக்கிறான். அதுதான் சொல்றாரு, நான் நாடுங்கன்னா அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ அது எல்லாமே அவங்க கொடுத்து எல்லாருமே ஒரே சமுதாயமா ஆக்கியிருக்க முடியும். ஆனா கடவுளுடைய சாம்ராஜ்யம் வரம்பு மீறுபவர்களை உட்படுத்தியதா இல்லை. என்னன்னா யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளணும்னு விரும்புறாங்களோ அவங்க கடவுள் வழி நடத்துறீங்கிறார். யாரெல்லாம் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த வாழ்க்கையை விரும்புறாங்களோ அவங்களுக்குலாம் எல்லாமே தெளிவானதா இருக்குது. அவங்களாம் ஒரே சமுதாயமா தான் இருக்கிறாங்க. அவங்க எங்க இருந்த போதும் சரி, அவங்களுடைய எண்ணங்கள் ஒரே விதமா தான் இருக்கும்.
அவங்களுடைய செயல்கள் ஒரே விதமா தான் இருக்கும். அவங்கள கடவுளோட விருப்பம் கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. கடவுளுடைய நெருக்கத்தை விருப்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த கான்செப்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாதவங்க தான் புது அத்தாட்சியா கேட்கிறாங்க, புது சான்றுகளை கேட்கிறாங்க, செல்வத்தை கேட்கிறாங்க, பிள்ளைகளை கேட்கிறாங்க. இது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க விரக்தி அடைகிறாங்க. ஆனா நம்பிக்கையாளர்கள் அவங்க கேட்கறது ஒண்ணுதான், நிம்மதி. அந்த நிம்மதியை அவங்க அந்த நிம்மதியை அவங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு அவங்க தேடினாங்கன்னா அவங்க கடவுள்கிட்ட தான் போகணும். கடவுளை தவிர்த்து வேற யாருக்குமே அவங்க போக மாட்டாங்க. அதனாலதான் அவங்க எல்லாருமே ஒரே சமுதாயமா இருக்காங்க. நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. அவங்க அச்சம் கொள்ள எதுவும் இருக்காது, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அதுதான் இந்த கான்செப்டே. அவங்க யாருமே எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் துக்கப்பட மாட்டாங்க, எதுக்கும் கோவப்பட மாட்டாங்க, எதுக்குமே விரக்தி அடைய மாட்டாங்க, எதுக்குமே அவங்க சலிப்படையவே மாட்டாங்க. ஆனா நம்ம ரொம்ப விலகுவா, ரொம்ப ஈஸியா விரக்தி அடையக்கூடியவங்களா இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரொம்ப எளிதா விரக்தி அடையும். ஆனா அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே விரக்தி அடைய மாட்டாங்க. நமக்கு சம்பளம் ஒண்ணு கிடைக்கல, வியாபாரம் ஒண்ணு ஒழுங்கா போகல, பரீட்சை ஒண்ணு சரியா எழுதல, இப்படி ஏதோ ஒண்ணு நடந்துட்டா உடனே அது விரக்தி அடையும். கடவுளுக்கு எதிரான எண்ணங்களை தாங்கி இருக்கிறது விரக்தி. ஆனா அவங்க எதுவுமே அவங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறத சொல்றாரு. அவருடன் வேறு எஜமானர்களை அவர்கள் கண்டுவிட்டனரா? கடவுள்தான் ஒரே எஜமானரும் அதிபதியும் ஆவார். அவர்தான் இறந்தவர்களை உயிர் செலுத்துகின்றார், மேலும் அவர்தான் சர்வ சக்தியுடையவர். இந்த தூது செய்தியின் எந்த பகுதியை ஏனும் நீங்கள் தர்க்கித்துக் கொண்டால் இதனை செய்ததற்குரிய தீர்ப்பு கடவுளிடமே உள்ளது. என் இரட்சகரான கடவுள் இவ்விதமானவர், அவர் மீது நான் பொறுப்பேற்படுத்துகின்றேன், மேலும் அவருக்கே நான் சரணடைகின்றேன். கேட்கிறாரு, என்னை தவிர வேற எஜமானவரை நீங்க கண்டுவிட்டீங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாரு. நம்ம மறுப்பவர்களுக்கும் நையவஞ்சலுக்கும் கேட்கிறாரு. ஏன்னா அவங்களை கட்டுப்படுத்துறதும் கடவுளாக இருக்கிறார். அதனாலதான் அந்த கேள்வி அவங்களுக்கு கேட்கிறாரு, என்னை தவிர உங்களுக்கு வேற யார் எஜமானரா இருக்கிறா? என்னை தவிர உங்களுக்கு யார் அதிபதியா இருக்கிறா? என்னைய தவிர உங்களுடைய பாவங்களை யார் மன்னிக்கக்கூடியவரா இருக்கிறா? அப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னா அவரை தவிர யாருமே நமக்கு கிடையாது. எந்த ஒன்றுமே நமக்கு கிடையாது. அவரை தவிர யாருமே நம்ம பாவங்களை மன்னிக்க மாட்டாங்க. அவரை தவிர, ஏன்னா அவரை தவிர யாருமே கருணையாளரா இருக்க மாட்டாங்க. அவரை தவிர யாருமே கனிவானவரா நமக்கு இருக்க மாட்டாங்க. அவரை தவிர யாருமே நமக்கு நல்ல உபதேசம் சொல்றவங்க இருக்க மாட்டாங்க. அதான் கடவுள், என்னைய தவிர உங்களுக்கு வேற எந்த எஜமானர் இருக்கிறாங்க? நீங்க இந்த வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கீங்களே, அவங்களாம் உங்களுக்கு எஜமானரா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்களாம் கிடையாது. அவங்களையும் நான் தான் இயக்குறேன், உங்களையும் நான் தான் இயக்குறேன், ஒவ்வொன்றையுமே நான் தான் இயக்குறேன். ஒவ்வொரு படைப்பையும் சரி, ஒவ்வொரு அணுவையும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன நம்ம கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள், நம்ம கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள், நம்மளால எட்டி பிடிக்க முடியாத விஷயங்களுக்கு ஒவ்வொன்றையுமே நான் தான் இயக்குறேன். அப்படி இருக்கும்போது என்னை தவிர வேற எஜமானர் உங்களுக்கு யார் இருக்க முடியும்? கடவுள்தான் ஒரே எஜமானரும் அதிபதியும் ஆவார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்ம ஆதி பாவத்துக்காக பாம்புக்கு பார்ப்போம். தான் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையற்றவர், செறியேற்பவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து அதுல 15 இருந்து பார்ப்போம். கிறிஸ்துவர்கள் மற்றும் யூதர்களுக்குரிய தூது செய்தி உபதலைப்பு. இதனைத்தான் நீர் பிரச்சாரம் செய்ய வேண்டும், மேலும் செய்து வர வேண்டும் என உமக்கு கட்டளையிடப்பட்டவற்றை உறுதிப்பாட்டுடன் கடைபிடிப்பீராக. மேலும் அவருடைய ஆசைகளை பின்பற்றாது. மேலும் பிரகடனிப்பீராக, கடவுளால் இறக்கி அனுப்பப்பட்ட
அனைத்து வேதங்களிலும் நான் நம்பிக்கை கொள்கின்றேன். உங்களுக்கிடையில் நியாயமாக தீர்ப்பளிக்க வேண்டுமென நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். கடவுள்தான் எங்களுடைய இரட்சகரும் உங்களுடைய இரட்சகரும் ஆவார். எங்களுடைய செயல்கள் எங்களுக்கு, மேலும் உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த தர்க்கமும் இல்லை. கடவுள் நம் அனைவரையும் ஒன்றாக திரட்டுவார். இறுதி விதி அவரிடமே உள்ளது. சொல்றாங்க, மக்கள் அனைவருக்குமான தூது செய்தி இந்த குரான் மட்டும்தான். அதனால்தான் நீங்க இந்த குரானை மட்டும் பிரச்சாரம் செய்யுங்க. மற்ற யாரோட ஆசைகளையும் பின்பற்றாதீங்க அப்படிங்கிற சொல்றாரு. ஏன்னா அவங்க என்ன பிரகடனம் செய்யறாங்கன்னா, இறைக்கு அனுப்பப்பட்ட அனைத்து வேதங்களிலுமே நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் அப்படிங்கிற சொல்றாரு. எல்லா வேதத்திலுமே கடவுளால இறைக்கு அனுப்பப்பட்டது. அது எல்லாத்தையுமே நம்பிக்கையாளர்கள் நம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க பிரச்சாரம் ஏதோ அவங்க பிரச்சாரம் செய்யறாங்கன்னா இந்த குரானை வந்து அவங்க பிரச்சாரம் செய்வாங்க. எந்தவித சிதைவுகளும் இல்லாம கடவுளால முழுமையா இப்ப நம்ம கையில இருக்கிற இந்த குரானை கொண்டு நீங்க பிரச்சாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஒண்ணு மட்டும் தான் உண்மையா இருக்கு. இது மட்டும்தான் நம்ம ஒவ்வொருத்தையும் உண்மையை பேசக்கூடியதா இருக்கு. எந்தவித நெளிவு சுழி இல்லாம நேரா உண்மையை மட்டும் பேசக்கூடியதா இருக்கு. நம்மள விருப்பங்களுக்கு ஒத்ததாலாம் இல்லை. எது உண்மையோ எது சத்தியமோ அது மட்டும்தான் இந்த குரான் பேசக்கூடியதா இருக்கு. அதனால இந்த குரானை பிரச்சாரம் செய்யுங்க, இந்த குரானை ஏற்றுக்கிறீங்க. ஏன்னா மத்த எல்லா வேதமுமே அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. ஆனா இந்த குரான் மட்டும் பியூரிஃபை பண்ணதா இருக்குது. எவர்கள் அவரை தூது செய்து பெற்ற பின்னர் கடவுளை பற்றி தர்க்கிக்கின்றனரோ அவருடைய தர்க்கம் அவருடைய இரட்சகத்தில் செல்லாததாக ஆக்கப்பட்டு விட்டது. அவர்கள் கண்டனத்திற்கு உள்ளாகிவிட்டனர், மேலும் கடுமையானதொரு தண்டனைக்கு தகுதியாகிவிட்டனர். கடவுள்தான் சத்தியத்தையும் சட்டத்தையும் சேர்ப்பிப்பதற்காக வேதத்தை இறக்கி அனுப்பியவர். நீங்கள் அறிந்துள்ள அனைத்தின் படியும் வேலை தீர்ப்பு நாள் மிக அருகில் இருக்கக்கூடும். சொல்றாங்க, யாரெல்லாம் இந்த தூது செய்தியை பெற்றுக்கிட்டாங்களோ, கடவுள் மட்டும் அப்படிங்கிற தூது செய்தி யாரெல்லாம் பெற்றுக்கிட்டாங்களோ, அதை பெற்றது பின்னாடி அவங்க கடவுளை குறித்தும் தர்க்கம் செய்யறாங்கன்னா அந்த தர்க்கத்தை கடவுள் செல்லாதது ஆக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. ஏன்னா நிறைய இடத்துல என்ன செய்யறாருன்னா தர்க்கம் செய்யாதீங்க அப்படிங்கறதுதான் சொல்றாரு. ஆனால் முரண் அடையாத அறிவாளிகளும் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த தர்க்கத்தையே செய்யறாங்க. இந்த வேதம் அவங்க கையில இருக்கும் போது தங்களுடைய பொறாமைகளால தங்களுடைய ஆசைகளால அவங்க தங்களே பிரிவுகளை பிரித்துக் கொள்றாங்க. இதுதான் மனிதனுடைய நிலையா இருக்குது. தான் சரியா இருக்கிறேன், தான் சரி அப்படிங்கிற ஒரு நிலையில தான் மனிதன் இருக்கிறான். பெரும்பாலோர் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால்தான் எல்லாமே பிரிவுகளை அது பிரிந்து கிடக்குது. அனைவருமே சமம் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்லிட்டாரு. ஒட்டுமொத்தமா அனைத்து மனிதர்களுமே சமம் தான் அப்படிங்கிற சொல்லிட்டாரு. ஆனா இங்க இவ்வளவு பிரிவுகள் இருக்குன்னா தான் சரி, நான் சரியாதான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இங்க பல பிரிவுகளை பிரிந்து கிடக்குது. என்னுடைய அகனையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சுருக்கமா சொன்னா அதுதான், என்னுடைய ஈகோவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது தப்பா இருந்தாலுமே அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுதான் அந்த அகந்தையோட விளைவு. இந்த பின்விளைவு இப்படிதான். நம்ம தவறான வழியில போறது நமக்கு கண் கூட தெரிஞ்சாலுமே அதை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அகந்தையில பிரிவாராம ஒட்டி கொண்டு இருக்கிறாங்க அவங்கதான். அதனால்தான் அவங்கள அகந்தையை அவங்க சொந்த தெய்வமா கொண்டிருக்கிறாங்க. அவங்களால எல்லாத்தையும் பார்க்க முடியும். தப்பா போயிட்டு இருக்கோம், இது தப்பான ஒண்ணா இருக்குது, இது தப்பான ஒரு எண்ணமா இருக்குது, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியக்கூடியதா இருக்கும். ஆனாலும் அவங்க அவங்களோட அகந்தையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அதன் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் தான் அதற்கு எதிராக அறைகூவல் விடுகின்றனர். நம்பிக்கை கொண்டவரை பொறுத்தவரை அவர்கள் அதனை குறித்து கவலையுற்றவர்களாக இருக்கின்றனர். மேலும் அது சத்தியம்தான் என்பதை அவர்கள் அறிவார்கள். நிச்சயமாக வேலையை மறுத்தவர்கள் மிக நெடிய வழியேற்றில் சென்று விட்டனர். கடவுள் தன்னுடைய அனைத்து படைப்புகளையும் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். தான் ஆறுகின்ற எவருக்கும் அவர் வழங்குகின்றார். அவர்தான் சர்வ சக்தி மிக்கவர், எல்லாம் வல்லவர். எவர் மறுமையின் வெகுமதிகளை தேடுகின்றாரோ அவருடைய வெகுமதிகளை நாம் பெருகும்படி செய்கின்றோம்.
மேலும் எவர் உலக பொருட்களை தேடுகின்றாரோ அவருக்கு இதிலிருந்து நாம் வழங்குகின்றோம். பின்னர் மறு உலகில் அவர் எந்த பங்கையும் பெற்றுக்கொள்ள மாட்டார். சொல்றாங்க, ரெண்டு விதமான மக்களை சொல்றாங்க. மறுமையில் வெகுமதிகளை தேடக்கூடியவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவ்வுலக பொருட்கள். ஆனா ரெண்டுத்தையுமே யார் என்ன தேடுறாங்களோ அவங்களுக்கு நான் அதை கொடுக்கக்கூடியவனா இருக்கேன் அப்படிங்கிற சொல்றாரு. அவங்க மறுமையை நோக்கி அவங்களுடைய பிரார்த்தனைகள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய செயல்கள், அவருடைய எண்ணங்கள் அவங்க மறுமையை நோக்கி இருந்துச்சுன்னா அதன் வழியிலே செலுத்துறேன். அதற்குரிய வழிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதற்குரிய அத்தாட்சிகள் நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படியெல்லாம் போனா உனக்கு இதுக்குரிய விடை கிடைக்கும், எப்படியெல்லாம் போனா நீ சந்தோஷமா இருக்கலாம், அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. மறுமையை தேடக்கூடியவங்க, இவ்வுலக வாழ்க்கையை தேடக்கூடியவங்க, இவ்வுலக பொருட்களை தேடக்கூடியவங்களுக்கு இவ்வுலக வழிகளை காட்டுறாரு. எப்படியெல்லாம் நீ பிளான் போட்டு இந்த பிசினஸ் பண்ணினா உனக்கு சக்சஸ் ஆகலாம், எப்படியெல்லாம் உன்னால சம்பாதிக்க முடியும். ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு, நம்ம 8 மணி நேரம் இல்லாம 10 மணி நேரம் வேலை செய்யணும்னா நம்மளால எவ்வளவு கூட சம்பாதிக்க முடியும். இல்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணா 8 மணி நேரம் 6 மணி நேரத்திலேயே நம்ம 8 மணி நேரத்துக்குள்ள சம்பாதிக்க முடியும். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கற்றுத்தராது. ஏன்னா அவனோட நோக்கம் அதுவாதான் இருக்குது, பணம் சம்பாதிக்கணும், எப்படியாச்சும் பணக்காரன் ஆயிடணும். இப்படி இந்த நோக்கங்கள் கொண்டவங்களுக்கு அந்த வழிவகையை கடவுள் காட்டுறாரு. அவங்களுக்கு எதெல்லாம் இலகுவா இருக்குமோ, எதெல்லாம் அவங்க அடையிறதுக்கு இலகுவா இருக்குமோ அவ்வளவு வேகமா அவங்க அதை நோக்கி போகக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுதான் சொல்றாரு, நீங்க எதை நினைக்கிறீங்களோ, எதை நீங்க விரும்புறீங்களோ அதை கடவுள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா அது எதுவும் நிலையானதா இருக்காது. உங்களோட வாழ்க்கையின் குறிக்கோள் நீங்க அதான் வச்சிருப்பீங்க. அந்த குறிக்கோளை நீங்க அடைஞ்சாலும் உங்களுக்கு எந்தவித ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. என்னோட குறிக்கோள் நான் எப்பயாச்சும் இந்த வேலைக்கு போயிடணும், இந்த வேலையை வாங்கிடணும், கஷ்டப்பட்டு படிச்சு எப்பயாச்சும் அந்த வேலைக்கு போயிடணும், எப்பயாச்சும் கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த நிலைக்கு போயிடணும், இப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுட்டுதான் எல்லாம் போறோம். எப்பயாச்சும் ஒரு சொந்த வீடு கட்டிடணும், எப்பயாச்சும் ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டிடணும், இல்ல இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு நல்ல ஒரு வீடு, இயற்கை சுற்றி இயற்கையா இருக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டி நிம்மதியா வாழணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு அவன் அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அது எதுவும் நிலையானதா கிடையாது, நிம்மதியை கொடுக்கக்கூடியதும் கிடையாது. இந்த மாதிரிலாம் என்ன அது நிம்மதியா இருக்குன்னு அது ஒவ்வொரு பிளான் போட்டு வச்சுக்கிறான். ஆனா எது நிம்மதிங்கிறது மறுமையை தேடக்கூடியவங்கன்னா அந்த நிம்மதியை தேடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடவுளுடைய இருப்பு மட்டும்தான் நிம்மதியா இருக்கு. உங்களை சுற்றி எவ்வளவு இயற்கையா இருந்தாலும் சரி, எவ்வளவு செயற்கையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நினைக்கிற மாதிரி இல்லாம இருந்தாலும் சரி, அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா நம்பிக்கையாளர்களின் பண்புகள் சொல்றாரு 37, 38. அவர்கள் பெரும் பாவங்களையும் ஒழுக்கக்கேட்டையும் தவிர்த்து கொள்வார்கள். மேலும் அவர்கள் கோபம் கொண்டால் மன்னித்து விடுவார்கள். சலா தொடர்பு தொழில்களை கடைபிடிப்பதன் மூலம் தங்களுடைய இரட்சகருக்கு அவர்கள் மறுமொழி அளிக்கின்றனர். அவருடைய காரியங்கள் அவர்களுக்கிடையில் உரிய கலந்தாலோசனைக்கு பின்னர் தீர்மானிக்கப்படுகின்றன. மேலும் நம்முடைய வாழ்வாதாரங்களில் அவர்களுக்கு உரியதில் இருந்து அவர்கள் தர்மம் கொடுப்பார்கள். சொல்றாங்க, நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவங்களுக்கு எந்தவித பாவத்தையுமே அவங்க செய்யக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. ஒழுக்கக்கேடான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க தவிர்த்து கொள்வாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு விருப்பம் இருக்காது, அது எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படாது. தண்ணி அடிச்சாதான் இந்த வழியை மறக்க முடியும், சிகரெட் அடிச்சாதான் இந்த இதை மறக்க முடியும் அப்படின்னு இந்த ஒழுக்கக்கேடான விஷயங்கள் அவங்க செய்யக்கூடியவங்க ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கிறாங்க. நாள் ஃபுல்லா தூக்கி வேலை பாக்குறேன், உடம்பு ஃபுல்லா வலிக்குது, தண்ணி அடிச்சாதான் எனக்கு சரியாகும், ஏதோ ஒரு விஷயத்த அவங்க ஒரு காரணமா சொல்லி அந்த ஒழுக்கக்கேடான விஷயங்கள், இந்த பாவகரமான விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அது எதுவுமே இவங்க செய்யக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது அந்த வழியை போக்குன்னா கடவுள் மட்டும்தான். இந்த குரான் அவங்களுக்கு அந்த மாதிரி வழிகள் வந்தாலே அவங்க இந்த குரானை எடுத்து படிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. மேலும் அவரை கோபம் கொண்டால் மன்னித்து விடுவார்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர்களுடைய காரியங்கள்
அவர்களுக்கிடையில் உரிய கலந்தாலோசனைக்கு பின்னர் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு கலந்தாலோசனை அப்படிங்கிற சொல்றார். இத எப்படி பார்க்கலாம்னா, அவங்களுக்கு எந்த வித செயல்களா இருந்தாலும் சரி, அவங்க ஸ்ட்ரைட்டா கடவுள் மேல பொறுப்பேற்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்குரிய வழிவகையில அவங்க கடவுள்கிட்ட கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. முழுசா கடவுள்கிட்ட பொறுப்பேற்படுத்துறதுன்னா உரிய கலந்தாலோசனையா இருக்கு. ஆனா அப்படி நம்ம முழுசா கடவுள்கிட்ட பொறுப்பேற்படுத்துறோம்னா அந்த விஷயம் தப்பா போகவே போகாது. அவர் நம்மள தப்பா கூட்டிட்டு போக மாட்டார். அதே சிறந்த கலந்தாலோசனை கடவுள்கிட்ட கேட்கிறது, கடவுள்கிட்ட பொறுப்பேற்படுத்துறது, எந்தவித களங்கமும் இல்லாம, எந்தவித சந்தேகமும் இல்லாம கடவுள்கிட்ட நீங்க முழுசா பொறுப்பேற்படுத்துங்க. கடவுள்கிட்ட நீங்க முழுசா உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் போது அவர் அதுக்குரிய வழிவகையா கடவுள் நமக்கு கொடுக்கிறார். எது சரியானதோ எது சிறந்ததோ அந்த பாதையில நம்மளை கூட்டிட்டு போறாரு. அதுதான் இங்க சொல்றாரு, அவருடைய காரியங்கள் அவர்களுக்கிடையில் உரிய கலந்தாலோசனைக்கு பின்னர் தீர்மானிக்கப்படுகின்றன. மேலும் நம்முடைய வாழ்வாதாரங்களில் அவர்களுக்கு உரியதில் இருந்து அவர் தர்மம் கொடுப்பார்கள். இந்த மாதிரி நம்பிக்கையாளருடைய பண்புகளை கடவுள் சொல்றாரு. என்னன்னா கடவுள் மட்டும்தான், கடவுளுக்கு நீங்க பொறுப்பேற்படுத்தினா மட்டும்தான் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும். நம்மளால சரியான செயலையே செய்ய முடியும். வேற எந்த வித இதுவே நம்ம சரியான பாதையில கூட்டிட்டு போவாரு. கடவுளை தவிர்த்து நீங்க எதை மேல நீங்க பொறுப்பை வச்சாலுமே அது சரியானதா இருக்காது, சரியான பாதையில நம்ம கூட்டிட்டு போகாது. கடவுள் மட்டும்தான் சரியானதை செய்யக்கூடியவரா இருக்கிறார். அவர் மட்டும்தான் நல்லதை செய்யக்கூடியவரா இருக்கிறார். நமக்கு என்ன நல்லதோ அதையும் அவர் தான் செய்யக்கூடியவரா இருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றுமே கடவுள் மட்டும்தான் செய்யக்கூடியவரா இருக்கிறார். அதனால்தான் நீங்க கடவுள்கிட்ட கலந்தாலோசனை பண்ணிட்டு ஒவ்வொன்றுமே செய்யக்கூடியவங்களா இருங்க அப்படிங்கிற சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த ஜும்மாவை முடிச்சுக்கிறேன். தொடர்புக்கு வைத்து ஆயத்தம்.